ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. நான் இந்த கேரக்டரே வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட நிறைய கேரக்டர் வாங்கியிருக்கான். இங்கே பாருங்க, முடி வச்சுருந்தா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஊற்றல் கொடுத்தா இங்கே பாருங்க, சாஃப்ட்டு கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் கொடுத்தா இப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்மூத் கொடுத்துட்டோமா, இங்கே பாருங்க பொம்மை மாதிரி இருக்கும். பொம்மை 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 அதாவது இந்த மேக்ஸ் கொடுத்தோமா ஏதோ ஓவர் லேகிங் ஆகுமா, அதனால மேக்ஸ்லாம் கொடுக்க வேணாம்ப்பா. வாங்க, நிறைய காயின்ஸ் இருக்கலாம். இதை மறந்துட்டோம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ப்ரோ பிளேயர் வச்சுப்பாங்க, நிறைய ப்ரோ பிளேயர் வச்சுப்பாங்கப்பா. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது, இல்லை அசிங்கமாக போயிடும். ஏன்னா அவனே இப்போது ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டான். அதுவும் இல்லாமல் அவன் சீட்டிங் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இங்கே பாருங்க, கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்கான் மூஞ்சியில். அதுக்கு காரணம் இங்கே பாருங்க, எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இதெல்லாம் வேணாம், ஏன்னா அசிங்கமாக இருக்குது. இதை வச்சு பரவாயில்லாமல் இருக்கா. ஆனால் நெஞ்சில் போட்டாங்க ஒரே அடியில் செத்துருவான். பேண்ட்டு கூட பரவாயில்லப்பா, எதுக்கு இந்த மாதிரி போடுறீங்க ப்ரோ? இது ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா எல்லாம் போட்டால் என்ன ஆகும்னு தெரியுமா? ஓப்பன் ஸ்பேஸ், ஹியர் ஆல்சோ ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே 2 இடத்துலையும் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் அவங்க கையில் ஷூட் பண்ணானுங்க, ரொம்ப அடி தாங்காமல் செத்துருவான். அதனால் இது போட்டுருந்தா இங்கே பாருங்க. ஆனால் கழுத்தில் கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. ஹெட்ஷாட் போட்டால் அவ்வளோதான், ஒரே அடியில் செத்துருவான். இது வச்சுருந்தா இங்கே பாருங்க, செயின் போட்டிருக்கானா, இங்கே பாருங்க ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ், நெஞ்சிலேயும் ஓப்பன் ஸ்பேஸ், தி செஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ். எல்லாத்துலேயும் ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நெஞ்சில் ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், 2 கையில் கழுத்தில் கொஞ்சம் இருக்கும், ஆனால் நெஞ்சு வரைக்கும் போக போகுது. இதுவும் ஓப்பன் ஸ்பேஸ். இதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் நம்பி போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது இருக்குது. எல்லாம் பார்த்தீங்களா? ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ். இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்த அளவு இருந்தால் கொஞ்சம் காலில் பொறுத்துப்பான். இதுன்னு எல்லாம் நல்லா செம்மையாக இருக்கும். ட்ரௌசர்லாம் போட வேணும், போய் அவுட். இங்கே பாருங்க, ஸ்பீடு போவான். இவன் இல்லை, இவன் இருக்கான், இவன் இல்லை, இவன் இல்லை, நிறைய பேர் இல்லை. இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு செட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வேறு ஏதோ கொடுத்து வச்சிடறாங்க. வாங்க, இல்லை வேணாம். இதுதான் வேணும். சரி, எல்லாத்தையும் இது பண்ணி வச்சிடலாம்.
வாங்க எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. பேக் ரேரான்னு இது கொடுத்து வச்சுட்டானுங்க. சரி பரவாயில்ல. ஐயோ எச்சி பட்டுச்சு. எச்சி தொடக்கவே அவ்வளோ நேரம் ஆயிடுது. இல்லை பிஆர் ரேங்க் போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சத்தமாக தான் பேசணும் மாட்டுக்கு. அதுக்கு பதிலாக மைக்கை வச்சு பேசிடலாம். மைக்கில் பேசுனா கூட சவுண்டு கேட்காதாட்டுக்கு. ஐயோ சவுண்டு வச்சுருக்கேண்ணா. அப்போயே ஏதோ திருடுற அப்படின்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சே. இது வேற காட்டிகிட்டு இருக்கேன்னு. ஐயோ ஓடுறோம். பிஸ்டல் வச்சுருக்கோம். இதோ இந்த கன்று கூட பிஸ்டல்லாம் வேஸ்ட்டுப்பா. இந்த கன்று தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க. இங்கே வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு திரும்பி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். செம்மையாக இருக்குல்ல இந்த கன்று. கன்று கிடையாது, பவர். பவர் செம்மையாக இருக்கும். இப்போ ஹெட்ஷாட் போட்டுடலான்னு நினச்சேன். முடியாதாட்டுக்கு. ஐயோ முடிச்சு தள்ளிட்டான்டா. ஐயோ இந்த வேஸ்ட் பிளேயர்கிட்ட போய் செத்து போயிட்டோம்மா. இவன் இப்போதான் ஸ்டார்ட்டே பண்ணிட்டு இருக்கானாட்டி. ஹெட்ஷாட் போட்டுருவோம். அவங்க வேறு ஏதாச்சும் நல்ல கன்று எடுப்போம். இந்த கன்னையும் எடுக்கலாம். இந்த கன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஐயோ முடிச்சு தள்ளிட்டாண்டா. எப்போ பவர் தேவைப்படலையோ அப்போ போய் முடிச்சு தள்ளிடுறானுங்க. திரும்பி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டானுங்க. அட போனுங்கடா. நான் கேம் விட்டே போகிறேன்டா. அப்பாடி திரும்பி போனால் எவனாச்சும் வேஸ்ட் பிளேயராக வருவானுங்க. அவனுங்களை பார்க்கலாம். நல்ல கண்ணை கொடுங்கடா. எப்படியும் நல்ல கன்னே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஸ்னைப்பரா? டேய் யாரா நீங்கள்? மனுஷன்தான்டா நீங்கள். ஹெட்ஷாட்டு போடு. ஒரே அடியில் ஹெட்ஷாட்டு. ப்ரோ பிளேயராக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் வேஸ்ட் பிளேயராட்டி. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இவன் இங்கே போட்டுடலாம். அப்போ தான் சேஃபாக இருக்கணும்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சேன். இப்போ வேறு லேட் பண்ணுறானே. இவன் ரொம்ப சீட்டிங் பண்ணுறான்டா.
வாங்க மொக்க கன்லாம் கொடுத்து விட்டுலாம். மொக்க கன்று தான், ஆனால் எனக்கு பிடிச்ச கன்று. அவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, எய்மிங் நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஏதாச்சும் சாவடிச்சிட போகிறானுங்க. ஐயோ 2 பவர் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். 2 பவர்லாம் வராதாட்டிங்க. ஸோ நம்ம ஒரு பவரை வச்சுட்டு சமாளிக்கணும். இங்கே இருக்கான், கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக்கியாச்சு. திரும்பி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான். அடுத்த வாட்டி கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கணும். ஸோ பாம்பை வச்சுட்டு ரெடியாக இருக்கலாம். அவன் ஹெட்ஷாட் போட்டுகிட்டே இருக்கான், ரொம்ப சீட்டிங் பண்ணுறான். வாங்க திரும்பியும் மேட்சை விட்டு போனோம். சரி ஸ்குவீடு கிராஷ் வச்சுருந்தாலாச்சு 4 டீமாக இருந்துட்டு நம்ம செத்து போனாலும் ரிவே பண்ணது அளவு இருக்கும். எல்லா மேட்சும் வேஸ்ட்டுப்பா, இது மட்டும்தான் வேஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த மேட்சே வச்சுக்கலாம். அந்த ஒரு கன்று வச்சுருக்கிறதுக்கு ஏன்டா 2 கன்று வச்சுருக்கீங்க? ஒரு கன்று இதெல்லாம் 2 கன்று வச்சுக்கலாம். 2 கன்று வச்சு சுட்டா ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். சரி இங்கே போட்டு விட்டுருணும். நம்ம மந்திரத்தை போட்டு விட்டாச்சா? இப்போ போய் பேட்டில் ஆரம்பிக்கணும். நம்ம பவர்லாம் செம்மையான பவர், எப்படி இருக்குன்னு தெரியுமா கைஸ்? ஐயோ இவன் ரிவே பண்ணுறா, சீக்கிரம் ரிவே பண்ணுறா. ஐயோ நியூ பிளேயர் ஆட்டிக்கு. ஐயோ ஓல்டு பிளேயர் ரிவே பண்ணுங்க. ஐயோ ரிவே பண்ணுறா. அடப்பா பைத்தியம், அவன் மட்டுக்கே ரிவே பண்ணாமல் போயிட்டான். அவன் பைத்தியம் மாதிரி ரிவே பண்ணாமல் போயிருந்தா இவ்வளோ நேரத்துக்கு நாம் ஜெயிச்சுக்கலாம். வாங்க வேறு ஏதாச்சும் ஹாட்டான கன்று வாங்கலான்னு நினச்சேன். ஹாட்டான கன்லாம் வாங்க முடியாது, கோல்டான கன்று தான் வாங்க முடியும். 200 தான் அப்கிரேட்டே பண்ண முடியும். சரி வாங்க, இதில் ஏதாச்சும் சூப்பர் மெடிக்கெட் கிட்லாம் கிடைக்கும். வாங்க, இதுக்கு மேலே நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. அங்கெல்லாம் ஜோன் இருக்குது, அங்கே போட்டோம் அவ்வளோதான். ஜோன் வழியாக போட்டோம் அவ்வளோதான். வாங்க இங்கே போட்டு விடலாம். இங்கே போட்டால் ஒன்றும் இல்லை. பாம் கிடச்சிருக்கு. டே ரிவே பண்ணுறா. இவன் நல்லவனா இருக்கான். ஆனால் ஐயோ அவன் சாவடிச்சிட்டான். அப்படின்னா நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. இது மேலே யாருன்னு காட்டுறோண்டா. வாங்க, மேலே சும்மா இருக்கக்கூடாது. பவர் என்னன்னு காட்டிடலாம், அப்போ தான் சரி போடுவானுங்க. இருங்க இப்படி போட்டோமா,
இப்போ ஒரே இது பண்ணி வைக்கிறோம் பாருங்களேன். இதுக்கு மேலே யாராலையும் உள்ளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியும், ஆனால் நம்மலாம் அதை எப்படியாச்சும் தட்டாகணும். ஸ்னைப்பர் கிடச்சிருக்கு. அதை வச்சு தூரமாக இருக்கவங்கள சாவடிக்கலாம். இவன் தான் நான் ப்ரோ பிளேயராக வந்தான். ப்ரோ பிளேயர் மாதிரி இவன் தான் டானின் காட்டினால இப்போ சாக போகிறான். ஐயோ, ஜோனுக்கிட்ட வந்துட்ட மாட்டேங்கே. அவ்வளோதான். போடு, நம்ம தான் வெற்றி ஆடணும். என்னது வேற எவனுவா? சரி, இதுக்காடா இவ்வளோ போராட்டம் பண்ண? ஐயோ, கண்டவனு போய் இதான் ஆயிட்டான்டா, வாட்ச்மேன் ஆயிட்டான். சரி விடுங்க, எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. வாங்க, இதுக்கு மேலே நம்ம சும்மாவே இருக்கக்கூடாதுடா. வாங்குறா. நான் இந்த கண்ணு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஹெட்ஷாட்டில் செத்து போயிட்டோம். ரிவேலாம் பண்ணக்கூடாதுடா அவனுக்கு. சொன்னால் கேளுங்கடா, ரிவே பண்ணக்கூடாது. ரிவே அவனுக்கெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. நம்ம டீம்மேட்ஸ் வேஸ்ட் ஆளுங்களாக இருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்கெல்லாம் கன்னே கொடுக்க வேணாம். வாங்க, நான் பார்க்காம விட்டேன். ஒன்றுக்கு மேலே மேக்ஸ் ஆட்டுக்கு. ஏன் போடு, நான் தான் நாட்டுக்கு. நான் தான். வாங்க, இந்த ஊசின்னு சொன்னாங்களே, இது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒன்று மேக்ஸ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. இதுவும் மேக்ஸ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சாட்டி ரிப்பேர் கிட்ட வாங்கிடலாம். தி சோர்ஸஸ் ஹியர் அப்படின்னு கொடுத்து விடுவோம். அப்போயாச்சும் வருவாங்க. கண்ணு வலிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவங்க சாடிச்சோம்ல, இதுனால மேலே சாடி இவன்கிட்ட எதுவும் இருக்க மாட்டேங்குது. வேற ஏதாச்சும் வச்சுருந்தேன். யாரு ஃபஸ்ட்டு? ஐயோ, வேற எவனோவா? இப்போ மேட்ச் பாயிண்ட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சாங்கன்னா நிறைய வாங்குவோம். இதே முடிஞ்சிச்சு. நிறைய ரிப்பேர் கிட்ட வாங்கினோம். இட்ஸ் ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் வாங்குவோம். அதுக்குள்ளார அங்கேயே போய் இதுக்கு மேலே இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுடா. ஜோனுக்கிட்டே வந்துட்டோம். அதுதான் ஜோனில் உட்காந்துட்டு அவனே செத்து போயிட்டான். வாங்க, இதுக்கு மேலே நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. நம்ம டீம்மேட்ஸு ஹெல்ப் பண்ணணும்.
எங்கடா ஏன் பாய் அவுட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் எவன்டா அவன் எவன்டா அவன் நம்ம தேடா எப்பட்றா நான் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்திருக்கணும் ஐயோ நம்மளுக்கே ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் சரி வாங்க வேற கேரக்டர் மாற்று அப்போ நம்ம 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் இருப்பான். இந்த டிஷர்ட் மட்டும் மாற்றினா போதும் ட்வின்ஸ் ஆயிடுவாங்க. இங்கே பாருங்க கிழவா மாதிரி இருக்கான் தானே சொன்னேன் வந்து இப்போ போய் பார்த்தா அவனை தானே இருக்கான். அப்பாடி வச்சு எனிமீஸுக்கு அவன் ஃபவுண்ட் பண்ணலான்னு நினச்சா ஃபவுண்டே பண்ண முடியல. இதை வச்சுட்டு எனிமியை ஃபவுண்ட் பண்ணணுமா ஒனிமி வாங்க 3 days போயிடுமா? வேற என்ன கேம் விளையாடலாம்? லோன் உல்ஃப் விளையாடலாம். லோனி உல்ஃபி என்னடா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு தர மாட்டேங்கிறீங்க. எனக்கு தந்தாலாச்சு நல்ல கன்னை சூஸ் பண்ணுவேன். அவன் நல்ல கன்னாக தான் சூஸ் பண்ணிடுறான். பஃப்லர் கன்னை சூஸ் பண்ணலான்னா ஆனால் இங்கே போட்டு விட்டுலாம். இப்போ செட்டாக இருக்கும். அடப்பா இது என்ன முடிச்சு விட்டான். வாங்க இங்கே தானே வந்தோம். எங்க ஐயா காணோம். அவ்வளோதான். என்னடா சில மாதிரி நிற்கிற. நல்ல வேலை இன்னொரு பாயிண்ட் அவன் எடுக்க வச்சுட்டான். நல்லா இருத்தால எங்க இருக்கான் அவன்? இங்கே தான் இருக்கீங்களாப்பா தம்பி. இருங்கப்பா கண்ணில் போடி பைத்துக்காரன். எப்படி காலை வச்சுட்டு உட்காருங்க படுத்துருக்கான். ஒன்றும் கேட்கல. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னா பைத்தியக்காரன் வெளியில் வந்து நிற்கிறான். ஒரு அடியில் சாப்பிட்டுட்டான். அவனை வேஸ்டாலாம் இருப்பானுங்களாட்டியே. வேஸ்டாலும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் ப்ரோ பிளேயராக வந்துட்டு போகிறானுங்க. ஐயோ ரொம்ப வாய் வைக்க வேணும். அவன் செலக்ட் பண்ணலனாலும் வந்துடும் நம்மளுக்கு. அவன் பைத்தியம் மாதிரி நின்றுட்டுருக்கான். சரி எப்படி ஹெட்ஷாட் போடணும்? இப்படி வரானுங்க. இப்படி ஹெட்ஷாட் போட்டால் அவன் தலைக்கு போக மாட்டேங்குது. இருங்க இப்படி வச்சு ஒரு கண்ணில் போடு. அவ்வளோதான் செத்துட்டான். இன்னும் ஒரு பாயிண்ட்டு வச்சா வின்னுடி வின்னு.
வின் ஆகிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஐயோ ஏசி கூலிங் ரொம்ப கூலிங்காக இருக்கு. இருங்களா இப்படி போட்டு திரும்பி இப்படி போட்டு திரும்பி இப்படி இதனால் சாக மாட்டேங்கிறான்னு. 3 4 5 6 6 7 8 9 10 அடி உடம்புல 10 அடி அடித்தாதான் செத்துருவானுங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா. எப்படி ஹெல்மெட் போட்டானுங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டே அது எப்போதும் ஹெல்மெட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஆல் த பெஸ்ட் போட்டுருங்க.